Hi friends, welcome to my magical hands. இன்னைக்கு நம்ம சேனலில் கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இது ஈஸியான மெத்தடும் கூட, ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலைக்கறி செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல வறுத்து அரைக்கிறதுக்கு பட்டை 1, கிராம்பு 1, ஏலக்காய் 2, மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், பூண்டு 10லேருந்து 15 பல் எடுத்துக்கோங்க. தேங்காய் 1/2 கப்பு துருவுனது. தாளிக்கிறதுக்கு கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கிரேவி வதக்கிறதுக்கு கருப்பு மூக்கடலை ஊற வைக்காதது 1/2 கப்பு, வெங்காயம் பொடியாக நறுக்குனது 1/2 கப்பு, தக்காளி பொடியாக நறுக்குனது 1/2 கப்பு, பச்சை மிளகா 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூனு, மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1/4 டீஸ்பூன், தனியா பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1லேருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன். முதல்ல வறுத்து அரைக்கிறதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அது சூடான உடனே அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கிராம்பு, பட்டை, ஏலக்காய், மிளகு, சீரகம், சோம்பு, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. மிளகு சீரகம்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் துருவல் இல்லைன்னா பொடி பொடியாக கட் பண்ணி அதை மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. அந்த பல்ஸ் சைடு சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு துருவல் மாதிரி கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தேங்காவோட வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதே போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுங்க. நீங்கள் சிம்மில் வச்சு வறுத்திங்கன்னா உங்களுக்கு தேங்காய் ரொம்ப கிறிஸ்பி ஆயிரும். அது டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுங்க. இந்த தேங்காவோட வாசனை வர ஆரம்பிக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். வறுத்த எல்லாத்தையும் ஆறின உடனே தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு அது சூடான உடனே அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். நீங்கள் கடைசியில் வேணாலும் தாளிச்சிக்கலாம். நான் முதல்லே தாளிச்சிட்றேன். அதே போல் இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு வெடிக்க ஆரம்பித்த உடனே நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி பாதி வதங்கின உடனே கடலைக்கறிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா மசியும். தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி, கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போன உடனே நம்ம ஊற வச்சுருக்க கடலையை அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம். நீங்கள் கடலை ஊற வைக்கும் போதே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைங்க. அப்போது நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து அரைச்ச மசாலாவையும் அதில் சேர்த்துக்கலாம். அதே போல் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பு கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் தான் அது கடலையில் நல்லா உப்பு பிடிக்கும். அதனால் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த குக்கரை மூடி விசில் போட்டுக்கலாம். என்னோடய இதுக்கு 10 விசில் தேவைப்படும். ஸோ நீங்கள் ஒரு 6 விசில் போட்டுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு அடுத்து போடுங்க. நல்லா 10 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு. இப்போ கடலை வெந்திருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் வேகலை, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேகணுன்னா எக்ஸ்ட்ரா 2 விசில் போட்டுக்கோங்க. எனக்கு கடலை கரெக்டாக வெந்துருச்சு. லாஸ்ட்டாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நம்மளோட குயிக்கான யம்மியான கடலைக்கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஆப்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, தோசை, சப்பாத்தி, பூரி, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் இடியாப்பத்துக்கு கூட ரொம்ப நல்லா பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும்.
இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை மேஜிக்கல் ஆன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஆரோக்கிய உணவு, ஆனந்த வாழ்வு. பாய் பாய்.